முதலாவது தேவனின் ஆட்சி. பிரைஸ் தி லார்ட். அனைத்திற்கும் மேலாக அவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். மத்தேயு எழுதிய நற்செய்தி 6வது அதிகாரம் 33வது வசனம். ஆண்டவருடைய ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடினால் எவை நமக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும்? இதற்குரிய பதிலை இயேசுவே மத்தேயு 6:31 மற்றும் 32 எதை உண்போம், எதை உடுப்போம், எதை அணிவோம் என கவலை கொள்ளாதீர்கள், ஏனெனில் பிற இனத்தவரே இவற்றையெல்லாம் நாடுவர். உங்களுக்கு இவை யாவும் தேவை என உங்கள் விண்ணக தந்தைக்கு தெரியும் என கூறுவதை பார்க்கின்றோம். நாம் வாழ்க்கையில் வெற்றியடைய தேவையான வழியை எவ்வளவு அருமையாக இயேசு இங்கு விளக்குகின்றார். இதை அறியாமல் நம் வாழ்நாள் முழுவதும் உண்பதற்காகவும் உடுப்பதற்காகவும் அணிவதற்காகவும் தேவையான உலக வழிகளை தேடி தேடி நாம் அலைந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி தேடி சேர்த்த பணம் நமக்கு நிம்மதியை தருகிறதா? தருகிறது என்றால் உலக பணக்காரர்கள் ஏன் தற்கொலை செய்து கொள்கிறார்கள்? இதை மட்டும் மக்கள் யோசித்தார்கள் என்றால் வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, யோவான் 14:6 என்று கூறிய இயேசுவை விட்டுவிட்டு உலகத்தின் மேல் உள்ள பொருட்களை சம்பாதிக்க வீணாக பிரயாசப்பட மாட்டார்களே. ஆகவே நம் மனதில் முதலாவது என் ஆண்டவர் என்பது ஆழமாக பதியட்டும். பூஜ்ஜியத்திற்கு எப்பொழுதுமே மதிப்பு கிடையாது. ஆனால் அந்த பூஜ்ஜியத்திற்கு முன் 1 என்ற எண்ணை போட்டால் அதன் மதிப்பு 10ஆக மாறிவிடும். அதே போல்தான் அன்பானவர்களை, நாமும் கூட அழகிலும் பதவியிலும் பட்டத்திலும் செல்வத்திலும் உடல் நலத்திலும் அறிவிலும் பூஜ்ஜியங்களாக மற்றவர்களுக்கு தோன்றலாம். ஆனால் இந்த பூஜ்ஜியங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவரை முதலாவதாக வைத்தோம் என்றால் ஆண்டவரின் முன்பும் மற்றவர்களின் முன்பும் நம் மதிப்பு கூடும் என்பதில் சந்தேகமே இல்லை. ஆம், ஆண்டவரே, எனக்கு படிப்பும் பதவியும் இல்லைப்பா, ஆனால் நீங்கள் இருக்கிறீங்கப்பா, அது போதும்ப்பா, நீங்கள் எனக்கு கிடைச்சது எனது பெரிய பாக்கியமாப்பா, அதற்கு கோடான கோடி நன்றி என்று சொல்லும் பொழுது நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கின்றோம். அதனால் என்னை மதிப்போரை நான் மதிப்பேன், என்னை இகழ்வோர் இகழ்ச்சி அடைவர் என்று 1 சாமுவேல் 2:30 சொன்ன வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். அப்படி சொன்ன ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அவர் நிச்சயம் அநேகருக்கு முன்பாக நம்மை உயர்த்துவார். எனக்கு என்ன தகுதி இருக்கிறது இந்த பதவிக்கு வர என்று நாமே சொல்லத்தக்க வகையில் ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். இதை எல்லா கண்களும் பார்க்கும். ஒரு தத்துவ ஞானி படகில் சென்று கொண்டிருந்தானாம். அப்பொழுது படகோட்டியிடம், உனக்கு வானசாஸ்திரம் தெரியுமா என்று கேட்டானாம். அதற்கு அவன், எனக்கு எதற்கு ஐயா அதெல்லாம், எனக்கு தெரியாது என, போ, உன் வாழ்வில் கால் பகுதியை நீ வீணடித்து விட்டாய். சரி, கணித சாஸ்திரமாவது உனக்கு தெரியுமா? இல்லை ஐயா, தெரியாது ஐயா என அவன் சொல்ல, உன் வாழ்நாளில் அரை பகுதியை நீ வீணடித்து விட்டாய். சரி, வாஸ்து சாஸ்திரமாவது தெரியுமா? இல்லை ஐயா, வாழ்வில் 3/4 பகுதியை நீ இழந்து விட்டாய் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே படகு ஒரு சுழலில் மாட்டிக்கொண்டது. இப்பொழுது படகோட்டி அவனிடம், ஐயா, உமக்கு நீச்சல் சாஸ்திரம் தெரியுமா என்று கேட்டதற்கு அவன் இல்லை என்று சொன்னானாம். அப்பொழுது படகோட்டி, இவ்வளவு சாஸ்திரங்கள் தெரிந்து வைத்துள்ள உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையானது தெரியவில்லையே ஐயா, உங்கள் வாழ்வின் முழு பகுதியையும் நீங்கள் இழந்து விட்டீர்கள் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே படகு கவிழ்ந்து படகோட்டி மட்டும் தப்பித்து கொண்டானாம். ஆம் அன்பானவர்களே, நாமும் உலகம் என உலகத்திற்கு முதலிடம் கொடுத்து ஆண்டவரை பின்னுக்கு தள்ளினால் நாம் அழியா வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இவ்வுலகத்திற்கு முதலிடம் கொடுப்பவர்கள் வாழ்க்கையில் முன்னேறி பலத்த செல்வாக்கோடு காணப்படலாம் இவ்வுலகில். ஆனால் மறு உலகில், அதற்காக நாம் உலகில் கடவுள் மட்டும்தான் என்று சொல்லி உலக காரியங்களையே செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லவில்லை. படிக்க வேண்டியது நமது கடமை. ஆனால் ஆண்டவரே, நீர்தான் பரம ஞானி, எனக்கு தேவையான ஞானத்தை தாரும் என்று செபித்துவிட்டு படித்தால் நாம் ஆண்டவருக்கு முதலிடம் கொடுப்பவராக இருக்கின்றோம். நிச்சயம் உயர்வோம். ஜெபம் செய்வோம். முதன்மை ஆனவரே, நான் எந்த காரியமானாலும் உம்மை முன்வைத்து அதை செய்ய எனக்கு கிருபை தாரும். ஆமேன்.